ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களுக்குள்ள அந்யோன்யத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசிய விபூதி பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னோடய மனைவி என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கணவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ளே சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, காரணமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை வருது, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் என்னென்ன முறைகள்லாம் சொல்கிறாங்க, நாங்களும் எல்லாம் பிரயோகப்படுத்தி பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஒரு ஒற்றுமைங்கிறது ஏற்பட மாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய முறை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், விபூதியின் மூலியமாக மோகினியினுடைய மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்து அந்த மோகினியினுடைய வசிய ஆற்றலை அந்த விபூதியில் ஏற்படுத்தி சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலேயோ இல்லை நீங்களோ அதை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமைங்கிறது ஏற்படுத்தும். சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ இந்த பூஜை முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே பசுவும் கன்றும் ஒரே நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுவும் கன்றையும் நீங்கள் பார்த்து, நீங்கள் அதனுடைய சாணம் இருக்குது இல்லைங்களா, அதை என்னென்னா சாணம் போடும் பொழுது அது பூமியில் விழுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முறையாக அதை பிடிச்சு முறையாக சேகரிச்சுக்கணும். பசுவினுடைய சாணமும் கன்றுக்குட்டியினுடைய சாணத்தையும். சரிங்களா? இதை நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும். சேகரித்து இதை எடுத்துகிட்டு நல்லா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி, இதை நெருப்பு வச்சு நல்லா சுட்டு, இதை நல்லா பொடி மாதிரி நல்லா சாம்பல் செய்து, அந்த சாம்பல் நல்லா ஜலிச்சு நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு, இது கூடயே தொட்டால் சினிங்கி மூலிகை வேறு, விஷ்ணு கிரந்தி மூலிகையினுடைய வேறு, வெள்ளெருக்கன் மூலிகையினுடைய வேறு, இந்த 3 மூலிகையினுடைய வேர்களையும் நீங்கள் முறையாக சாபம் போக்கி எடுத்து அதை சுத்தி பண்ணி அதை நல்லா சூரணம் செய்துக்கணும். சூரணம் செய்துட்டு இது கூடயே வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து இதை நல்லா சாம்பலில் கலந்து நீண்டு நல்லா வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு இதை நல்லா ஜலிச்சு எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே நீங்கள் இந்த விபூதி மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களே, இதை கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன கேட்டிங்கன்னா, காராம்பசு நெய் இருக்குது இல்லைங்களா, காராம்பசு நெய்யினால் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு தூப தீபங்கள்லாம் காட்டிட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இதே அமாவாசை நாள் அன்றைக்கி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தினமும் 1008 வீதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த சாம்பல் எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது இல்லைங்களா, அந்த விழுதுக்கு நேராக கீழே குழி தோண்டி அதற்குள்ளே வாசனை திரவியங்கள் வாசனை மலர்களை உள்ளுக்குள்ளே ஊற்றி அதற்குள்ளே இந்த சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே ஒரு சின்னதாக, சரிங்களா, ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் மீண்டும் 9 நாட்கள் கரமிச்சு மீண்டும் அங்கே போய் வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த வசிய விபூதி எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிரயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பிரயோகப்படுத்தலாம். ஒன்று அவங்க மேலே தூவி விடுறனாலும் தூவி விடலாம், இல்லை நீங்கள் இதை வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை அவங்க விபூதி வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த விபூதியில் கலந்து வைக்கலாம். இப்படி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு எந்த மாதிரி பிரயோகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ளே அதிகப்படியான ஒற்றுமை ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும்னு சொல்லி சித்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.